கோட்மெட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என் ஃப்ரெண்டு கார்த்தி என்னை கலாய்ப்பான், மச்சான் நீ இதெல்லாம் கேட்கணும்னு பண்ணுறியாடா அப்படின்வான். உண்மையிலேயே இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்னா அவன் மட்டும் அந்த 60 செகண்ட்லேயே 70லேருந்து 90 தடவை துடிக்கிறானா. அது வேறு யாரும் இல்லை, த சிம்பிள் ஆஃப் லவ், ஹார்ட். அவனை பற்றி பார்ப்போமா? ஆரம்பிக்கலாங்களா? கம்ப்ளீட்டாக ஹார்ட்டை பற்றி தெரிஞ்சிக்க நமக்கு இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், ஹார்ட்டோட ஒரிஜினல் ஷேப்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் 4 chambers ஆஃப் ஹார்ட், 4 blood vessels ஆஃப் ஹார்ட், 4 valves ஆஃப் ஹார்ட், ஃபைனலாக blood flow through the heart. ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஹார்ட்டில் blood flow எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் புக் ஸ்னெல்ஸ் அனாட்டமி 9th edition. சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் இப்படி தான் ஞாபகம் வரும். ஒரிஜினலாக ஹார்ட் நமக்கு இப்படியா இருக்கும்? கிடையாது. நம்ம உடம்புல ஹார்ட் இப்படி தான் இருக்கும். இதை மாடிஃபை பண்ணி தான் நமக்கு இந்த சிம்பிள் கிடச்சிது. ஹியூமன் பாடியில் ஹார்ட் லெஃப்ட் சைடடாக கோணலாக கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஹார்ட்டோட ஒரிஜினல் ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஹார்ட்டில் இருக்கிற 4 சேம்பர்ஸை பற்றி பார்ப்போம். ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த 4 சேம்பர்ஸுமே ஹார்ட்டில் ஒன்றுக்கு ஒன்று முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால தான் ஹார்ட்டுக்கு இந்த ஷேப். அனட்டமிக்கலாக சொல்லணுன்னா ரைட் சைட் பார்டர் இந்த இடத்துல ரைட் ஏட்ரியம் இருக்குது. ஹார்ட்டோட இன்ஃபீரியர் பார்டர் அதாவது கீழ்ப்பகுதியில் ரைட் வென்ட்ரிக்கல் இருக்குது. அபெக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ஃப்ரண்ட் சைட் அதாவது ஹார்ட்டோட முன்பகுதியில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது. ஹார்ட்டோட பின்பகுதி பேஸ் ஆஃப் த ஹார்ட்டில் லெஃப்ட் ஏட்ரியம் இருக்குது. நீங்கள் இன்னும் கவனிச்சிங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைட் பார்டர்லையுமே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் இருக்குது. ஏன்னா இந்த 4 சேம்பர்ஸ்லையுமே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் ரொம்ப பெருசு. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ரைட் சைடில் ரைட் ஏட்ரியம் இருக்குது. இன்ஃபீரியர் பார்டர் அதாவது ஹார்ட்டோட கீழ்ப்பகுதியில் ரைட் வென்ட்ரிக்கல் இருக்குது. அபெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஹார்ட்டோட முன்பகுதியில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது. பேஸ் ஆஃப் த ஹார்ட் அதாவது ஹார்ட்டோட பின்பகுதியில் லெஃப்ட் ஏட்ரியம் இருக்குது. லெஃப்ட் பார்டர்லேயுமே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் இருக்குது. ஏன் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. ஹார்ட்டில் இருக்கிற 4 சேம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஹார்ட்டில் இருக்கிற 4 blood vessels பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆர்டரிஸ். இங்கே இருக்கிற அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரி. தென் வெயின்ஸ், வீனை கேவா அண்ட் தென் பல்மனரி வெயின்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலான்னு தெரியல, மோஸ்ட்டாக ஆர்டரிஸ்க்கு ரெட் கலரும் வெயின்ஸுக்கு ப்ளூ கலரும் தான் தருவாங்க. ஆனால் இங்கே பல்மரி ஆர்டரிக்கு ப்ளூ கலர் இருக்குது, பல்மரி வெயின்ஸுக்கு ரெட் கலர் இருக்குது. இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி சொல்கிறேன். எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட். 4 சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்த்தாச்சு, 4 blood vessels ஆஃப் ஹார்ட் பார்த்தாச்சு. கடைசியாக 4 valves ஆஃப் ஹார்ட். ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ், பல்மோனிக் வால்வ், அயோட்டிக் வால்வ். ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ட்ரைகஸ்பிட் வால்வ். ரைட் ட்ரைகஸ்பிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் பைகஸ்பிட் வால்வ். LBW, லெஃப்ட் பைகஸ்பிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்மரி ஆர்டரியில் இருக்கிறது பல்மோனிக் வால்வ், அயோட்டாவில் இருக்கிறது அயோட்டிக் வால்வ். இது எல்லாமே blood flow நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வை ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறதுனால. பைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வ். பல்மோனிக் வால்வையும் அயோட்டிக் வால்வையும் செமிலூனார் வால்வ்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த blood flow through heart அதாவது ஹார்ட்டில் எப்படி blood flow ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டீஆக்சிஜனேட்டட் blood, ஆக்சிஜனேட்டட் blood அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். டீஆக்சிஜனேட்டட் bloodனா அந்த பிளட்டில் ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம். ஆக்சிஜனேட்டட் bloodல ஆக்சிஜன் இருக்குது. இந்த டீஆக்சிஜனேட்டட் bloodை ஆக்சிஜனேட்டட் bloodடாக மாற்றி நம்ம எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ணுறது தான் ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் இருக்கிற மெயின் ஒர்க்கே. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போமா? டீஆக்சிஜனேட்டட் blood நம்மளோட உடம்புல
எல்லா ஆர்கன்ஸ்லேருந்தும் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா வழியாக ரைட் ஏட்ரியம்க்கு வருது. ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. அண்ட் தென் பல்மனரி ஆர்டரி வழியாக அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸுக்கு போகுது. லங்ஸில் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட் ஆகிட்டு பல்மனரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வருது. அண்ட் தென் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா வழியாக எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ணப்படுது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் பார்த்த இமேஜ் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த பாத்வே உங்களுக்கு அதை சிம்பிளாகி கொடுத்துரும். நம்ம எல்லா ஆர்கன்ஸ்லேருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வீனா கேவா வழியாக ரைட் ஏட்ரியம் வருது. ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போகுது. லங்ஸுக்கு வந்த அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸில் ஆக்சிஜனேட் ஆனதுக்கு அப்புறமா பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாலேருந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ணப்படுது. இந்த சர்க்யூட்டை பாருங்கள், இதில் இன்னும் தெளிவாக இருக்கும். எல்லா ஆர்கன்ஸ்லேருந்துமே ஆக்சிஜன் புவர், அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட் வீனா கேவா வழியாக ரைட் ஏட்ரியம் வந்து ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்டரிஸ் வழியாக லங்ஸை ரீச் ஆகுது. லங்ஸில் கேப்லரி பெட்ஸில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்து அங்கே ஆக்சிஜனேட் ஆன பிளட் பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வருது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் திருப்பி நம்ம எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ணப்படுது ஆக்சிஜன் ரிச்சாக. இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்சோ நான் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பல்மனரி ஆர்டரிக்கு ஏன் ப்ளூ கலரும் பல்மனரி வெயினுக்கு ஏன் ரெட் கலரும் கொடுத்துருக்குறாங்கன்னு உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போகிறதுனால தான் பல்மனரி ஆர்டரிக்கு ப்ளூ கலர். அந்த பிளட் லங்ஸில் ஆக்சிஜனேட் ஆனதுக்கு அப்புறமா ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக பல்மனரி வெயின் வழியாக நமக்கு லெஃப்ட் ஏட்ரியம் வர்றதுனால பல்மனரி வெயினுக்கு ரெட் கலர். ஆக்சுவலாக லங்ஸ்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு 4 பல்மனரி வெயின்ஸ் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஹார்ட்டில் இருக்க பிளட் ஃப்ளோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பிளட் ஃப்ளோக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கண்டக்ஷன் சிஸ்டம் அண்ட் தென் ஹார்ட் சவுண்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ. கோட்மெட், லெட்ஸ் ஹீல் ஈச் அதர்.